காலைதோறும் புதியவை உங்களை காண்கிற தேவன். ஜனவரி 9. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். யாத்ராகமம் 20:4-5. தேவனை சுட்டி காட்டுவதற்காக உருவாக்கப்படுகிற வேறு எதுவாக இருந்தாலும் அது சொரூபம் எனப்படுகிறது. விக்கிரகம் என்பது முப்பரிமாண சிலை. இவை உயிரற்றவை. இவற்றுக்கு கண்கள் இருக்கும், ஆனால் காண முடியாது. சங்கீதம் 115:5. நம்முடைய தேவன் உயிருள்ள தேவன். நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆகார் வனாந்தரத்திற்கு சென்றபோது சோர்ந்து போயிருந்தாள். அவளுடைய தனிமையிலே தேவன் அவளை சந்தித்தார். அவளுடைய கண்ணீரையும் பயத்தையும் மனவேதனையையும் கண்டார். அந்நிலையில் அவள் நீர் என்னை காண்கிற தேவன் என்றாள். ஆதியாகமம் 16:13. எந்த நிலையிலும் அவர் பார்வைக்கு புறம்பாக எதுவும் இல்லை. அவர் அன்னாளின் கண்ணீரையும் கண்டார். அவள் ஆலயத்தில் மௌனமாய் அழுதபோது அவளை மதுவில் மயங்கியவள் என்று ஆசாரியன் தவறாக நினைத்தான். ஆனால் தேவன் அவளுடைய இருதயத்தை பார்த்தார். அவளுடைய துக்கத்தை ஆனந்தமாக மாற்றினார். 1 சாமுவேல் 1:10-13 அதே தேவன் இன்று உங்களையும் காண்கிறார். மற்றவர்களுக்கு புரியாத உங்கள் போராட்டங்களை காண்கிறார். உங்கள் உறக்கமில்லா இரவுகளை பார்க்கிறார். அவர் தூரத்தில் அல்ல, உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் செயல்படாத சிலை அல்ல, செயல்படுகிறவர். நான் உன்னை பார்க்கிறேன், உன்னுடன் இருக்கிறேன் என்கிறார். 2018 ஆகஸ்டில் கேரளா மிகப்பெரிய வெள்ளத்தை சந்தித்தது. ஏராளமானோர் வீட்டின் கூரைகளில் சிக்கிக் கொண்டனர். எர்ணாகுளம் மாவட்டம் செங்கமநாட்டைச் சேர்ந்த 25 வயது கர்ப்பிணி பெண் சஜிதா அவர்களில் ஒருவர். அவர் கூரை மேல் ஏறி உதவிக்காக ஜெபித்தார். கர்த்தாவே, நீர் என்னை காண்கிறீர், என் குழந்தை சாகாதபடி காப்பாற்றும் என்று ஜெபித்தார். அடுத்த நாள் காலை திடீரென விமானியின் மனதில் எழுந்த ஊந்துதலால் ஒரு கடற்படை ஹெலிகாப்டர் வந்தது. அவர்களை மீட்டது. சில மணி நேரங்களில் சஜிதா ஒரு ஆரோக்கியமான ஆண் குழந்தையை பெற்றார். தேவன் காண்கிறார், நினைவில் வைத்திருக்கிறார், தம் நேரத்தில் உதவி அனுப்புகிறார். நீங்களும் பயம், நோய், துயரம் போன்றதொரு வெள்ளத்தில் சிக்கியிருக்கலாம். ஆகாரின் தேவனை, அன்னாளின் தேவனை, சஜிதாவின் தேவனை நினைவில் கொள்ளுங்கள். அவர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிவார். நான் சிலை இல்லை, நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அன்பாக அழைக்கிறார். ஜெபம். நான் எங்கே இருந்தாலும் என்னை காண்கிற தேவனே, என் பிரச்சனைகளிலிருந்து என்னை மீட்டருளும். ஆமேன்.